ஆக கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தருடைய நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். எத்தனை பேர் இந்த மாலைவேளையில் சந்தோஷமா இருக்கிறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், ஒரு ஜீவனுள்ள அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த 2ஆம் நாள் கூட்டத்திற்கும் வந்திருக்கிற உங்களை மனதார கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புவாராக. இதை அருமையான இந்த ஊழியத்தை செய்து வருகிற அன்பு சகோதரர் ஸ்ரீனிவாசம் அவர்களுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். தன்னால் இயன்றபடி இந்த இடத்திலே அவர் தன் ஜீவனையும் பணயம் வைத்து இந்த இடத்தில் அவர் செய்து வருகிற இந்த ஊழியங்களுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நினையாத நேரத்தில் பல மாதங்களுக்கு முன்பாகவே இங்கே வந்து பேச வேண்டும், இந்த கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று எங்களிடத்தில் சொல்லியிருந்தார்கள். ஆனாலும் தேவ சித்தப்படி இந்த நாட்களிலே நாம் இங்கே கூடி வர ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டினார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன் பார்ப்போம். எல்லா கைகளை தட்டி நன்றி சொல்லுவோம். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. இந்த 2ஆம் நாள் கூட்டத்திலும் நேரம் அதிகமாய் கொண்டிருக்கிறது. ஆகவே கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தேவனுடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த ராத்திரி என்னோடு நீ பேசுவீராக, உம்முடைய கரம் எங்களோடு இருக்கட்டும் அப்பா. வாய்களை திறந்த எல்லா கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்மா. எல்லா வாய்களை திறந்த கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இந்த மாலை வேளைகள் மத்தியில் இறங்கி இருப்பதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உடைய மகிமை இந்த இடத்தை மூடுவதாக, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய மகிமை மூடுவதாக. எல்லா போராடுகிற அந்தகாரத்தின் வல்லமைகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே காலின் கீழாய் மிதித்து நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீர் எங்களுக்கு எப்பொழுதும் ஏன் கொடுக்கிற தேவன் இன்று இரவும் எங்களோடு இறங்கி வந்திருப்பதற்காக எல்லா வாய்களை திறந்து கைகளை தட்டி உம்மை நன்றியோடு வரவேற்கிறோம். We warmly welcome you tonight in our midst, Lord. உம்மை நன்றியோடு நாங்கள் வரவேற்கிறோம். உம்மை நன்றியோடு உம்மை வரவேற்கிறோம் ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு. Wherever the spirit of the Lord is, there is liberty, there is liberty. வாய்களை திறந்து ஆண்டவரே, ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்குவீராக, ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்குவீராக. வாய்களை திறந்து ஆண்டவர் இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பா. சிம்சோனின் மீது தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வந்தார். அவனை கட்டி வைத்திருந்த புது கயிறுகள் அனல்பட்ட நூலை போல அறுந்து போயிட்டு இந்த இரவு கட்டுகள் அவிழ்ந்து போகட்டும். எல்லா சாபங்கள் உடைக்கப்படட்டும். நீண்ட நாட்கள் நோய்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி ஆண்டவரே சுகம் அடைவதாக. சாபங்கள் உடையட்டும். இந்த தேசத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளை, வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய அக்கினி இந்த ராத்திரி சுட்டெரிப்பதாக, சுட்டெரிப்பதாக. தேவ மகிமை பிள்ளைகள் மேல இறங்கட்டும். தாகத்தோடு வந்திருக்கிறார்களே, தாகத்தோடு வந்திருக்கிறார்களே, உடைய பிள்ளைகள் மேல உங்களுடைய மகிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. எல்லா கைகளை தட்டி ஆண்டவரே இறங்கும், இறங்கும், இறங்கும். வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. கோடான கோடி நன்றி செலுத்துறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். Thank you Jesus, thank you Jesus. உமக்கே மகிமை, உமக்கே மகிமை அப்பா. விண்மண் உண்டாக்கிய வித்தகனே, வார்த்தையால் தாங்கிடும் கோமகனே,
விண்மண் உண்டாக்கிய வித்தகனே, வார்த்தையால் தாங்கிடும் கோமகனே, பாவியை மீட்க வாரினில் வந்தவரே, பாவியை மீட்க வாரினில் வந்தவரே, பார சிலுவையில் மரித்தவரே, உமக்கு நிகரானவர் யார்? இயேசுவே, இயேசுவே, உமக்கு நிகரானவர் யார்? கைகளை தட்டி மரணத்தால் வென்றவரே, சாத்தானை ஜெயித்து உயிர்த்தவரே, மரணத்தை மரணத்தால் வென்றவரே, சாத்தானை ஜெயித்து உயிர்த்தவரே, சாபத்தை நீக்க உள்முடியேற்றவரே, பாவத்தை நீக்க உள்முடியேற்றவரே, வியாதிகள் யாவையும் சுமந்தவரே, உமக்கு நிகரானவர் யார்? இயேசுவே, இயேசுவே, உமக்கு நிகரானவர் யார்? எல்லா நாமங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்ட எங்கள் தேவகுமாரனே, வானம் எனது சிங்காசனம், பூமி என் பாதப்படி என்று சொன்னீர் அப்பா. உம்முடைய பாதத்தண்டையில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆறுதலை தேடி, விடுதலையை தேடி, சமாதானத்தை தேடி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். வந்திருக்கிற தம்முடைய அடியார்களை கர்த்தர் ஆசீர்வதியோ, குடும்பங்களை ஆசீர்வதியோ, இந்த ஊழியங்களை ஆசீர்வதியோ. இந்த பகுதியிலே கிரியை செய்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளை வானத்துக்கு பூமிக்கு அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தில் கட்டி நிர்மூலமாக்கி அப்புறப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றிரவு விடுதலையோடு உம்முடைய வார்த்தை புறப்பட்டு வருவதாக. விடுதலையோடு உம்முடைய வார்த்தைகள் புறப்பட்டு வருவதாக. தடை செய்கிற எல்லா பார்வோனின் வல்லமைகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் எங்கள் காலின் கீழாய் மிதித்து நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை நடப்பித்தருளும் அப்பா. ஒரு விசை கூட உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த இரண்டாம் நாளிலும் சற்று நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாக தீமோத்தேயுக்கு எழுதின இரண்டாவது நிருபம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் முடிய ஒருவர் மைக்கில் கொஞ்சம் வாசித்தா நல்லா இருக்கும். எல்லாரும் கேட்கும்படியாக மைக்கில் வாசித்தால் நன்றாக இருக்கும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் முடிய. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறிவில்லாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும்
துரோகிகளாகியும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்குள்ளாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. There shall be perilous days in the end time. கடைசி நாட்கள் அது ஒரு கொடிய காலம் என்று வேதம் சொல்கிறது. இன்று மாலையிலே ஒரு அவசர செய்தி ஒன்றை நான் கேட்டேன். அடுத்த நூற்றாண்டு வர இருக்கிறதான ஆபத்துகள், விபத்துகள், சூழ்நிலை மாற்றங்கள் எல்லாம் இந்த ஆண்டிலே, வருகிற ஆண்டிலே அது செயல்பட ஆரம்பித்து விடும், நடக்க ஆரம்பித்து விடும் என்று ஒரு அவசர எச்சரிக்கை செய்தியை இந்த மாலையிலே நான் கேள்விப்பட்டேன். கடைசி நாட்கள் அது ஒரு கொடிய காலம், கடைசி நாட்கள் அது ஒரு தீங்கின் காலம், கடைசி நாட்கள் அது ஒரு தீமையின் காலம் என்று வேதம் சொல்கிறது. ஒரு புறத்தில் இயற்கை அழிவுகள் உண்டானாலும் மறுபுறத்திலே மனுஷனுடைய சுபாவங்கள் எப்படிப்பட்டவைகளாய் இருக்கும் என்று வாசித்த இந்த வசனங்களிலே நாம் வாசிக்க கேட்டோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷர்கள் எப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்களாய் இருப்பார்கள்? அன்பில்லாதவர்களாய், கீழ்ப்படியாதவர்களாய், அடங்காதவர்களாய், தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாய், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாய், மாய்மாலம் செய்கிறவர்களாய், மனுஷனுடைய சுபாவம் ஏறத்தாழ 18-19 விதமான சுபாவங்களை குறித்து இங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது. இந்த கடைசி காலங்களில் மனிதர்களுடைய சுபாவங்கள் மாறி இருக்கும், மனிதனுடைய சுபாவங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த காலத்தில் தேவ பிள்ளையே, நீ என்ன செய்ய வேண்டும்? இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். என்ன செய்யணும்? இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. இப்படிப்பட்ட சுபாவத்தை விட்டு நீ விலகு. காரணம் என்ன? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் போன்றதான இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது, இப்படிப்பட்ட சுபாவம் உள்ள ஜனங்கள் தேவ ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒரு மனிதன் தேவ ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டுமே ஆனால் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகணும். இப்படிப்பட்ட சுபாவத்தை விட்டும் நீ விலக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனுடைய திருச்சபையே, கர்த்தருடைய ஜனமே, தேவனுடைய மந்தையே, இப்படிப்பட்ட ஜனங்களை விட்டு நீ விலகணும். இப்படிப்பட்ட சுபாவமும் உன்னில் இருக்கக்கூடாது. காரணம், இப்படிப்பட்ட சுபாவம் உள்ள ஜனங்கள் தேவ ராஜ்யத்தை அவர்கள் சுதந்தரிக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய சுபாவம் மாறிக்கொண்டிருக்கிற காலம். எங்க பார்த்தாலும் இன்றைக்கு ஓல்டேஜ் ஹோம், எங்க பார்த்தாலும் சிறுவர் இல்லம், தாய் தகப்பன்மாரை கவனிக்க ஆட்கள் இல்லை, சுயநலம் பெருகிவிட்டது, மனுஷர் மேலே சுபாவ அன்பில்லாதவர்களாய் மாறிவிட்டார்கள், தாய் தகப்பனுக்கு அடங்காதவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், தேவ பக்தியினுடைய வேஷத்தை தரித்து நடக்கிறவர்கள். இப்படிப்பட்ட சுபாவம் உடைய ஜனங்கள் தேவ ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டுமே ஆனால் இப்படிப்பட்ட சுபாவங்களை நம்மளை விட்டு விலக்க வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆகிலும் விரும்பாத தீமையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆகிலும் நான் விரும்பாத தீமையை செய்கிறேன். குடிக்க கூடாது என்று மனுஷன் நினைக்கிறான், ஆகிலும் போய் குடித்து விடுகிறான். சிகரெட் பிடிக்க கூடாது என்று நினைக்கிறான், ஆகிலும் போய் பிடிக்கிறான். கோபப்படக்கூடாது என்று மனுஷன் நினைக்கிறான், ஆகிலும் கோபப்பட்டு விடுகிறான். ஜென்ம சுபாவம். காரணம் என்ன? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பாவ பிரமாணம். மனிதனுக்குள்ளே வேரூன்றி இருக்கிற ஜென்ம சுபாவம் மனிதனை அப்படி செய்யும்படி தூண்டுகிறதாம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இந்த சுபாவத்தை மாற்றும்படிக்குத்தான் இயேசு இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். மாற்ற முடியாத சுபாவங்களை மாற்றும்படிக்கு இயேசு மனித அவதாரம் எடுத்து வார்த்தையாய் இந்த உலகத்திலே நம்மிடத்திலே இறங்கி வந்து கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணினார். எதற்காக? நம்மை மாற்றும்படிக்கு. கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த ராத்திரி வந்திருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் இந்த ராத்திரி உன்னுடைய தீமையான சுபாவங்களை மாற்றுவார். நீ இந்த ராத்திரி யாரை நினைத்தால் உன் உள்ளம் அழுகிறதோ அவர்களையும் மாற்றக்கூடிய வல்லமையுள்ள ஒருவருடைய பாதத்தில் தான் இந்த ராத்திரி நாம் கூடி வந்திருக்கிறோம். அவர் நம்மையும் மாற்றுவார். நீ யாருக்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயோ அவர்களையும் மாற்ற வல்ல ஒருவர் தான் இந்த ராத்திரி நம் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் வார்த்தையாய் இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தவர், கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணின தேவன் இன்றும் நம்மத்தில் இறங்கி வந்திருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமார் அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவருக்கு மைமுண்டாவதாக. மிருகத்தினுடைய சுபாவங்களை மனுஷன் அடக்கி விடுகிறான். ஆனால் மனுஷனை தன்னைத்தான் அவனால் அடக்க முடியல. மிருகத்துல யானை எவ்வளவு பெரிய மிருகம், அந்த மிருகத்தை கூட அடக்கி ஆளுகை செய்திடறான். ஆனா மனுஷன் தன்னுடைய சுபாவத்தை அவனால் அடக்கி ஆள முடியல. அந்த காலத்துல எல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு நிலாவை காட்டி சாப்பாடு ஊட்டுனாங்க. அந்த நிலாவுக்கே இன்னைக்கு மனுஷன் போய் உயிரோட திரும்பி வந்துடுறான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கடலின் ஆழத்துக்குள்ளே சென்று அவன் ஆராய்ச்சி செய்து உயிரோடு கூட மேலே வந்து விடுகிறான். இவ்வளவு திறமை, இவ்வளவு ஞானம், அறிவு மனுஷனுக்குள்ளே இருந்தாலும் 3 இன்ச்சு பீடிக்கு அவன் அடிமையாக இருக்கிறான். குடிக்கு அவன் அடிமையாக இருக்கிறான். உலகத்துடைய பாவ பழக்க வளங்களுக்கு அவன் அடிமையாக இருக்கிறான். யார் என்னை விடுதலையாக்க கூடும்? இந்த ஜென்ம சரீரத்திலிருந்து, மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும் என்று மனுஷன் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்தில் உங்களையும் என்னையும் மாற்றுகிற தேவன் ஒருவர். நீ யாருக்காக கண்ணீர் வடித்து வந்திருக்கிறாயோ அவர்களை மாற்றக்கூடிய இறைவன் ஒருவர் நமக்காக ஜீவனோடு இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த ராத்திரி யாரெல்லாம் ஆண்டவரே என்னை மாற்றணும், என் சுபாவங்கள் மாறணும், என்னுடைய மாற்ற முடியாத, விடுவிக்கப்பட முடியாத இந்த சுபாவங்களை மாற்ற வேண்டும் என்று உண்மையாய் யாரெல்லாம் வாஞ்சிக்கிறீர்களோ உங்களை கர்த்தர் விடுதலையாக்க போறார். கையை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமார் அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவருக்கு மைமுண்டாவதாக. ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதர் ஒருவர் சொன்னார், மக்கள் தொகை பெருகி கொண்டிருக்கிறது, ஆனால் மனிதர்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள். மக்கள் தொகை பெருகுகிறது, மனிதர்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள். என்ன அர்த்தம்? நல்ல மனிதர்கள் உலகத்தில் பார்க்க முடியல. யாரை பார்த்தாலும் கெட்ட குணம் நிறைந்தவர்கள், கெட்ட எண்ணம் நிறைந்தவர்கள். வெளியில பார்க்கத்தான் அப்படியே ரொம்ப ஜோரா தெரியுது. உள்ளமோ கேடுபாடு நிறைந்த ஒரு உள்ளம் உடையவர்களாக மனுஷர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் பரலோகம் செல்ல வேண்டுமே ஆனால் நம்முடைய ஜென்ம சுபாவம் அழிக்கப்படணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மைமுண்டாவதாக. ஒரு குரங்கு ஒன்று ஒரு சன்னியாசினிடத்தில் போச்சு. சன்னியாசி இந்த பரலோகம் மோட்சம்னு சொல்றாங்களே, அது ரொம்ப சந்தோஷமான இடம்னு சொல்றாங்களே, அந்த இடத்துக்கு எப்படி போகிறதுன்னு தெரியலையே.
அங்க போகணும்னா என்ன செய்யணும், அங்க போகணும்னா நம்ம என்ன காரியங்களை செய்யணும்னு சொல்லி ஒரு குரங்கு ஒன்று வந்து சன்னியாசி இடத்துல கேட்டுச்சு. சன்னியாசி பார்த்தாரு, குரங்கு நீ கேட்கறது ரொம்ப நல்ல காரியத்தை தான் கேட்கிற, ஆனா அங்க போறது அவ்வளவு சுலபம் இல்லை ஐயா, அவ்வளவு சுலபமா அங்க போயிட முடியாது. சரி இரு, கொஞ்ச நேரம் நான் போய் அந்த ஆண்ட போயிட்டு கொஞ்சம் குளிச்சுட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லி இந்த குரங்கு கையில ஒரு வாழைப்பழத்தை கையில கொடுத்துட்டு அந்த பக்கம் நான் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போறார். போகும்போது சொல்றாரு, இந்த பழத்தை நீ என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனார். சரி சன்னியாசி, நான் சாப்பிட மாட்டேன், இந்த பழத்தை அப்படியே கையில வச்சிருக்கேன் என்று சொல்லி இந்த பழத்தை அவர் கையில கொடுத்துட்டு, இந்த குரங்கு கையில கொடுத்துட்டு அவர் குளிக்க போயிட்டார். கொஞ்ச நேரம் பார்த்துச்சு, சன்னியாசி வந்த மாதிரி தெரியல. இந்த பழத்தை கையில வச்சுக்கிட்டே இருக்கிற இந்த குரங்குக்கு அதை என்ன செய்ய முடியல, பார்த்துக்கிட்டே இருக்க முடியல. இத பழத்தை வேற கையில கொடுத்துட்டு போயிட்டாரு. வந்து மீதிய சொல்றேன்னு சொன்னவர் இந்த பழத்தை வேற கையில கொடுத்துட்டு போயிட்டாருன்னு அதுக்கு உள்ள இருந்து என்ன செய்ய முடியல, தாங்கிக்கவே முடியல. ஏன்னா கையில இருக்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு பழம், ரொம்ப பிடிச்ச ஒரு ஆகாரம். பார்த்துச்சு இந்த குரங்கு, சன்னியாசி வர்ற மாதிரியே தெரியல, லேட் ஆகிட்டே இருக்கு. சரி சன்னியாசி இதை சாப்பிட தானே கூடாதுன்னு சொன்னாரு, நாம என்ன சொல்லுவோம், லேஸ் அதை மோந்து பார்ப்போம்னு சொல்லி மோந்து பார்த்துச்சு. அப்புறம் கொஞ்சம் உட்காந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கு, சன்னியாசி வர்ற மாதிரி தெரியல. சரி சன்னியாசி இதை சாப்பிடக்கூடாதான்னு சொன்னாரு, லேஸ் அந்த பழத்தை உரிச்சு பார்ப்போன்னு உரிச்சது. அப்போ பார்த்தா இந்த சன்னியாசி வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்கு. உடனே மறுபடியும் இந்த குரங்குக்குள்ள சோதனை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. சன்னியாசி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாரு. இப்ப இது வரைக்கும் மோந்து பார்த்துச்சு, இப்ப உரிச்சும் பார்த்துருச்சு. சன்னியாசி வர்றதுக்கு நேரம் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே சன்னியாசி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாரு. நம்ம லேசா அப்படி நக்கி பார்க்கமேன்னு நக்கிச்சு. அப்புறம் உட்கார்ந்துட்டு அதுக்கு சோதனை தாங்கவே முடியல. கையில வேற பழத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு, என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. யோசிச்சுட்டு அந்த குரங்கு உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அப்போ சன்னியாசி வரல. இந்த குரங்குக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காகவே சன்னியாசி ரொம்ப லேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. குரங்கு பார்த்துச்சு, சரி சன்னியாசி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு, லேசா உரிச்ச அந்த பழத்தை லேசா கடிச்சு பார்ப்போன்னு லேசா கடிச்சது, டபக்கு அப்படியே உள்ள போயிடுச்சு. அந்த நேரம் பார்த்து சன்னியாசி வந்துட்டார். இந்த குரங்கிட்ட கேட்டாரு, குரங்கு நான் உன் கையில கொடுத்துட்டு போன பழம் எங்க அப்படின்னு கேட்டார். அப்பதான் அந்த குரங்கு சொல்லுச்சு, சன்னியாசி வேண்டாத ஒரு காரியத்தை நீ கையில கொடுத்துட்டு போயிட்டீங்க, வருவேன்னு நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். முதல்ல லேசா மோந்து பார்த்தேன், எனக்கு சகிக்க முடியல. அப்புறம் பழத்தை உரிச்சு பார்த்தேன், என்னால என்னைய கட்டுப்படுத்த முடியல. லேசா அதை எப்படி டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு ருசி பார்க்கலாம் லேசா நக்கி பார்த்தேன், அப்போ நீங்க வரல. லேசா கடிச்சு பார்க்கலான்னு லேசா கடிச்சுனா டபக்குன்னு அப்படி உள்ள போயிடுச்சு அப்படின்னு. அதான் சன்னியாசி சொன்னாரு, ஒவ்வொருவனும் தன் சரீரத்தை கட்டிப்படுத்தி வாழ்ந்தால் ஒழிய, சுபாவத்தை அடக்கி வாழ்ந்தால் ஒழிய அந்த மோட்சத்துக்கு யாரும் போக முடியாதுயா. ரொம்ப கடினமான ஒரு காரியம். ஆகவே உன் வாழ்வை நீ முதல்ல கட்டுப்படுத்த, உன்னை நீ கட்டுப்படுத்தி வாழ பழகிக்கணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. பாவம் ஜென்ம சுபாவத்தை அழிக்கணும். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஜனமே, தேவனுடைய திருச்சபையே, ஜென்ம சுபாவத்தை அழிக்கும்படிக்கு இயேசு இந்த உலகத்தில் அவர் இறங்கி வந்தார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாவம் எல்லா கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஈனலோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்,
ஈன பாவிகளை மீட்க தான் பிறந்தார். ஈன லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்க தான் பிறந்தார். அதிசயம் அதிசயம், அன்பரின் பிறப்பு அதிசயம், அன்பரின் பிறப்பு அதிசயம். கைகளை தட்டி பாடலாமே. ஈன லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்க தான் பிறந்தார். ஈன லோகத்தில் இயேசு ஏன் பிறந்தார்? ஈன பாவிகளை மீட்க தான் பிறந்தார். கைகளை தட்டி எல்லா கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். வேதம் சொல்லுகிறது, சவுலை பார்த்து இயேசு கேட்டார். நேரம் இல்லாதபடினாலே நான் வசனத்தை சொல்ல நேரமாகி கொண்டிருக்கிறபடினாலே சீக்கிரமாய் நான் ஓடுகிறேன். சவுலை பார்த்து இயேசு கேட்டார், சவுலே சவுலே, ஏன் நீ என்னை துன்பப்படுத்துகிறாய்? Why do you persecute me, Saul? ஏப்பா என்னை துன்பப்படுத்துற? ஏன் என்ன வேதனைப்படுத்துற? முள்ளில் உதைப்பது கடினமாமே. இயேசு இந்த தமஸ்குக்கு போய்க் கொண்டிருந்த சவுலை வழிமறித்து பேரொளியாக அவனுக்கு முன்பாக இறங்கி வந்தார். இந்த சவுல் என்ற மனிதன் அவன் தன்னை குறித்தே சொல்லுகிறான், பரிசுத்தவான்களுக்கு அநேக தீமைகளை செய்தவன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினவன், கர்த்தருடைய ஊழியர்களை வேதனைப்படுத்தினவன், தேவ ஜனத்தை துன்பப்படுத்தினவன், ரோட்ல போற ஆண்டவருடைய பிள்ளைகளை வேண்டுமென்றே பிடித்து அடிப்பான். அவர்கள் அழுகிறதை பார்த்து சிரிக்கிற ஒரு சுபாவம் உள்ளவனாக இருந்தான். அவர்கள் ரத்தம் வருவரைக்கும் அவளை காயப்படுத்தி அதை கண்டு ரசிக்கிற ஒரு சைக்கோவாக இந்த உலகத்திலே இந்த சவுலானவன் வாழ்ந்து கொண்டு வந்தான். அவன் தன்னை குறித்த வேறொரு காரியத்தை சொல்றான் பாருங்க. நான் பாவிகளில் பிரதானப்பட்ட பாவியாய் இந்த உலகத்தினால் வாழ்ந்து வந்தேன். I am the chief among the sinners. பாவிகளில் பிரதானப்பட்ட பாவியாக இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து வந்தேன். பாவிகளில் பிரதானப்பட்ட பாவி என்று அவன் சொல்ல காரணம் என்ன? அவனே சொல்லுகிறான், நான் சபையை துன்பப்படுத்தினேன். பாவத்திலேயே பிரதானப்பட்ட பாவம் எதையா? சபையை துன்பப்படுத்துவது. பாவத்திலேயே பிரதானப்பட்ட பாவம் என்ன? தேவ ஜனங்களை துன்பப்படுத்துவது பாவத்திலேயே பிரதான பாவம். ஆகவேதான் சவுல் சொல்லுகிறான், நான் பாவிகளே பிரதானப்பட்ட பாவியாய் இந்த உலகத்தில் இருந்தேன். தேவ ஜனங்களை கொடுமைப்படுத்துகிறவனாய், தேவ ஜனங்களை அடித்து சித்திரவதை பண்ணுகிறவனாய், தேவ ஜனங்களை மரணத்துக்கு நேராக அவர்களை தள்ளிவிடுகிறவனாக, இப்படிப்பட்ட ஒரு குரூரம் படைத்த சுபாவம் உள்ளவனாய் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனை சந்திக்கும்படி இயேசு தமஸ்கு போகிற வழியிலே பேரொளியாக அவனுக்கு முன்பாக இறங்கி வந்தார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா, பேரொளியாக இறங்கி வந்தார். குதிரையிலிருந்து அவன் கீழே விழுந்தார். நீர் யார் ஆண்டவரே என்று கேட்கிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ரெண்டே வார்த்தை தான் இயேசு அவனோடு பேசினார். சவுலே சவுலே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கப்பா. இயேசு பேசுறது எத்தனை வார்த்தைகள்? வாயை திறந்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ரெண்டே வார்த்தைகள் தான் இயேசு இடத்துல பேசினார். நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்றான். அந்த நிமிஷமே அவன் இயேசுவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தான். அந்த நிமிஷம் முதற்கொண்டு அவனுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறினது. கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பா, ஒரு மனிதனுடைய சுபாவத்தை மாற்றக்கூடிய ஒரே ஒரு சக்தி என்ன? டாக்டர்கிட்ட போய், ஐயா என் புருஷன் குடிக்கிறாரு, அவருக்கு 2 ஊசியை போடுங்க டாக்டர், அவர் குடியை நிறுத்தட்டும். ஊசி போட்டா குடி நிக்க முடியாது. பொல்லாத பாவ பழக்க வழக்கங்களை, கெட்ட சுபாவங்களை உலகத்துல யாராலும் மாற்ற முடியாது.
இயேசு பேசினால் ஒரு மனிதன் மாறுவான். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த ராத்திரி அவருடைய வார்த்தைக்கு உன்னை அர்ப்பணி. ஆண்டவரே, நான் பேசினா என் புருஷன் கோபப்படுறாரு ஐயா, என் பிள்ளைங்க கோபப்படுது, ஆண்டவர் என் பிள்ளைகளோடு நீங்க பேசுங்கன்னு இந்த ராத்திரி அவருடைய பாதத்தை பிடிப்பாயானால் அவர் பேசினால் மனுஷனுடைய சுபாவம் மாறும். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். வாயை திறந்துதான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இவ்வளவு சோம்பேறிகளா இருப்பீங்க நான் நினைக்கவே இல்லை. சுபாவத்தை மாற்றக்கூடிய ஒருவர் இன்று இரவு நம் நடுவில் வந்திருக்கிறார். அவர் நம்மையும் மாற்றுவார். நீ யாருக்காக கண்ணீர் வடிக்கிறாயோ அவர்களை மாற்றக்கூடிய வல்லமை இந்த இயேசுவுக்கு உண்டு. கைகளை தட்டி, கைகளை தட்டி. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, அநேக வருஷத்துக்கு முன்பாக ஒரு மனிதரோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். திடீரென்று அவர் என்னிடத்தில் சொன்னார், நான் எம்ஜிஆர் மூலம் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னார். யார் மூலம்? எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அப்படி என்னங்க ஐயா சொல்றீங்க? நான் எம்ஜிஆர் மூலம் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னார். என்னன்னு கேட்டேன். 1960 வருடங்களில் அவர் நாடகத்திலும் கச்சேரிகளும் நடித்துக் கொண்டு பாடிக்கொண்டும் இருந்த நாட்களில் 1960 வருடங்களில் பாம்பே பட்டணத்துக்கு போனார்கள். அவரோடு கூட இந்த குறிப்பிட்ட மனிதரும் கச்சேரிகளும் நாடகத்திலும் பாடிக்கொண்டும் நடித்துக் கொண்டு வந்தார். பாம்பே பட்டணத்துக்கு அவர்கள் சென்றிருந்த போது ஒரு குறிப்பிட்ட மேடையில் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பாடலை ஒன்று பாடினார். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் என்று ஒரு பாடலை பாடினார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த இந்த கூட இருந்த இந்த மனிதனுக்கு உள்ளத்தை போய் இந்த வார்த்தை தொட்டது. ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று பாடுகிறாரு. அந்த தேவன் யார்? வாழ்க்கையில குடியில நிம்மதி இழந்து, சமாதானத்தை இழந்து, வாழ்க்கையிலே மிகவும் உழன்று கொண்டிருந்த அந்த மனிதனை இந்த வார்த்தைகள் போய் அவனுடைய உள்ளத்தை தொட்டது. ஒருவனே தேவன் என்று பாடுகிறாரே, அந்த தேவன் யார்? பாடுகிற அவரிடத்திலே கேட்போம் என்று காத்திருந்தார். கச்சேரி முடிந்தது, நாடகம் முடிந்தது. அவர் தன் அறையில் வந்து ஓய்வெடுத்துக் கொண்டது நேரத்தில் மெதுவா பக்கத்துல போய், ஐயா இன்னைக்கு ஒரு பாட்டு ஒண்ணு பாண்டிங்களே ஐயா, என்ன பாட்டியான்னு கேட்டார். ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று பாடினீர்களே. ஆமா, அந்த ஒருவனே தேவன் என்று பாடினீர்களே, அந்த தேவன் யார் ஐயா? நான் அவரை பார்க்க விரும்புகிறேன். வாழ்க்கையில நிம்மதி இழந்து, சமாதானத்தை இழந்து, குடியிலே உழன்று போய், வாழ்க்கையில கண்ணீரில் போய்கொண்டிருந்த அந்த மனிதன் கேட்டான், அந்த தேவன் யார் என்று நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். திரு எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார்கள், ஒரே ஒரு தேவன், ஒன்றே குலம், ஒருவனே தேவன். அந்த தேவனை நீ பார்க்க வேண்டுமே ஆனால் கிறிஸ்தவனுடைய கற்பு புஸ்தகத்தில் போய் பார் அப்படின்னாரா. கைகளை தட்டி, கைகளை தட்டி, கிறிஸ்தவனுடைய கற்பு புஸ்தகத்தில் போய் பாருன்னார். அவரும் இந்த வேத புஸ்தகத்தை ஒன்று வாங்கினார், படிக்க ஆரம்பித்தார். இயேசு அவனோடு பேச ஆரம்பித்தார். இயேசு செய்த அற்புதங்களை வாசித்தார். இயேசு அவர் அடிக்கப்பட்டதை, சிலுவையிலே தம்மை தாமே ஒப்பு கொடுக்கப்பட்ட காரணத்தை அவர் அறிந்து கொள்ள ஆரம்பிக்க தன்னையே அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். அவர் கடைசியாக சில நாட்கள் கழித்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்படி இறங்கி வந்து இந்த தமிழ்நாட்டில், இந்த நம்ம பகுதியிலே தான் அவர் ஊழியம் செய்தார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் இயேசுவினுடைய வார்த்தை மாத்திரம்தான். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பாப்போம். கைகளை தட்டி நன்றி சொல்லுவோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நீ வாசி, இந்த வார்த்தையை நீ நேசி. இயேசுவே என்னோடு பேசும், என் புருஷனோடு நீர் பேசும். நாம பேசினா கோபம் வருது, இயேசு பேசினால் சுபாவம் மாறும். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாவம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்று வந்திருக்க அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை நீ நாள்தோறும் நேசி, இந்த வார்த்தையை வாசி. இந்த வார்த்தை உன்னோடு பேசும், இந்த வார்த்தை உன்னோடு இடைப்படும், இந்த வார்த்தை உன் சுபாவங்களை மாற்றும். இந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையும் குடும்பத்தையும், யாருக்காக நீ கண்ணீர் வடிக்கிறாயோ அவர்களை மாற்றக்கூடிய வல்லமையுள்ள வார்த்தை. கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம வீட்டுக்குள்ள ஒரு எலி ஒன்று செத்து போயிடுச்சுன்னா என்ன செய்வோம்? என்னங்க செய்வீங்க? வெட்டி ஆம்லெட் போட்டு சாப்பிடுவீங்களோ? நீ உட்காந்துருக்கிறத பார்த்தா கிடைச்சா எதை வேணாலும் சாப்பிடுவோன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ள ஒரு எலி ஒன்று செத்து கிடக்குன்னா என்ன செய்வோம்? என்னங்க செய்வீங்க? ஐயோ நாற்றம் அடிக்குதான்னு சொல்லி எவ்வளவு சீக்கிரம் அதை தூக்கி வெளியே தூக்கி வீசணுமோ வீசிடுவோம். நாற்றம் அடிக்குதேன்னு சொல்லி வெளியே தூக்கி வீசுற அந்த எலிய மேல பறந்துட்டு இருக்கிற அந்த காகம் பார்த்த உடனே டக்குன்னு வந்து என்ன செய்யும்? அதை கொத்தி எடுத்து கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே ஒவ்வொரு குடலா உருகி சாப்பிடும், ருசிச்சு சாப்பிடும். நாற்றம் அடிக்குதேன்னு சொல்லி வெளியே தூக்கி வீசுற இந்த எலிய இந்த காகம் ருசிச்சு சாப்பிடுது. காரணம் என்ன? காகத்தினுடைய ஜென்ம சுபாவம் உயிரோடு இருந்தாலும் கொத்திட்டு போயிடும், செத்து கிடந்தாலும் கொத்திட்டு போய் சாப்பிடுது. காகத்தினுடைய ஜென்ம சுபாவம். ஒரு நாள் இந்த காகத்தை ஆண்டவர் கூப்பிட்டார். ஏ காகமே இங்க வா, என் தாசனாகிய எலியா கேரி தாற்றண்டிலே பசியோட உட்கார்ந்துகிட்டு இருக்கா. காலையிலும் சாயந்தரமும் நீ வேலை தவறாமல் என் தாசனுக்கு நீ அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு போய் கொடுத்துட்டு வான்னாரு. சரி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி காலையிலும் சாயங்காலமும் அந்த அப்பத்தையும் இறைச்சியும் எச்சி படாம கொண்டு போய் எலியாவுக்கு கொடுத்துட்டு வந்துச்சு. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். செத்த எலிய விடாத காகம் ரோஸ்ட் பண்ண இறைச்சிய விடுமா? ரோஸ்ட் பண்ண அப்பத்தை விடுமா? விட்டது. இதுதான் மிருகத்தினுடைய பறவைகளுடைய சுபாவத்தை அடக்குகிற தேவ வல்லமை. நல்ல கையை தட்டி. பறவைகளுடைய சுபாவத்தை அவரால் அடக்க கூடுமானால் உன்னில் மிஞ்சி செயல்படுகிற பாவ சுபாவம், மிஞ்சி செயல்படுகிற கோபம், மிஞ்சி செயல்படுகிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், மிஞ்சி செயல்படுகிற துணிகரமான காரியங்கள், இவை எல்லாவற்றிலும் வந்து கர்த்தர் உன்னையும் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ராத்திரி என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே என்று எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களோ உங்களை மாற்ற இயேசு வல்லவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமான அல்லேலூயா சொல்லுவோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவினுடைய வார்த்தைக்கு சுபாவங்கள் அடங்கும். கைகளை தட்டி ஆண்டவரை துதிங்க பார்ப்போம். இயேசுவினுடைய வார்த்தையை வாசி, இந்த வார்த்தையை கேளு. எந்தெந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாங்களோ போய் கேளு. இந்த வார்த்தையை தினந்தோறும் வேத வசனத்தை தினந்தோறும் விருப்பத்தோடு வாசி. இந்த வார்த்தை உன்னோடு பேசும், உனக்காக வழியை திறக்கும், உன் எதிரிகளை சங்காரம் பண்ணும், உன்னையே மாற்றக்கூடிய ஒரு வல்லமையுள்ள வார்த்தை. இந்த இயேசுவை இன்று இரவு ஆண்டவரே, நான் உம்மை இதுவரைக்கும் புறந்தள்ளிய நான் வாழ்ந்துட்டேன், இதுவரை உமக்கு கொடுக்க வேண்டிய கனம் கொடுக்காம வாழ்ந்துட்டேன், இதுவரைக்கும் வேதத்துக்கு கொடுக்க வேண்டிய ஆண்டவரே இந்த கனத்தை கொடுக்காம வாழ்ந்துட்டு, இனிமே இந்த வசனத்தை வாசிப்பு, இனிமே உங்களுடைய சத்தத்தை நான் கேட்பேன் ஆண்டவரேன்னு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தையானது மனுஷனை மாற்றக்கூடிய வல்லமையுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஆகவே கூட்டத்துக்கு வரும்போது கையில பைபிளை கொண்டு வந்தவங்க பைபிளோட கை தூக்குங்க பார்ப்போம். பரவாயில்ல, நிறைய பேர் கொண்டு வந்துட்டீங்க. ஆனால் கொஞ்சம் பேர் கருவாடு வாங்க வந்திருக்காங்க. எதுக்கு? பைபிளை சும. இந்த பைபிள் உன்னை சுமக்கும். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த பைபிள் உன்னை காப்பாற்றும். இந்த வார்த்தைகள் உன்னை ஆசீர்வதிக்கும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரதான பாவியாய் துன்புறுத்திய கோடூரனை பிரதான ஊழியனாய் பிரகாசிப்பித்தவரே,
பிரதான பாவியாய் துன்புறுத்திய கொடூரனை பிரதான ஊழியனாய் பிரகாசிப்பித்தவரே நீர் பேசினார் நீசன் மாறுவான், நீர் பேசினார் நீசன் மாறுவான். நித்திய தேவனின் ஜீவ வார்த்தையே, நித்திய தேவனின் ஜீவ வார்த்தையே, மனிதனை மாற்றும் மன்னவனே என்னையும் மாற்றும். உம்மையை போல தன்னையாள முடியாத மனிதனை மாற்ற, தன்னையாள முடியாத மனிதனை மாற்ற, தமையனாய் தரணியில் உதித்தவரே, தமையனாய் தரணியில் உதித்தவரே, மனிதனை மாற்றும் மன்னவனே. கைகளை தட்டி தான் பாடுங்களேன். என்னையும் மாற்றும் உம்மையை போல தன்னையாள முடியாத மாற்ற, தன்னையாள முடியாத மனிதனை மாற்ற, தமையனாய் தரணியில் உதித்தவரே, மனிதனை மாற்றும் மன்னவனே. பிரதான பாவியாய் துன்புறுத்திய கொடூரனை பிரதான ஊழியனாய் பிரகாசிப்பித்தவரே, பிரதான பாவியாய் துன்புறுத்திய கொடூரனை பிரதான ஊழியனாய் பிரகாசிப்பித்தவரே நீர் பேசினார் ஈசன் மாறுவான், நீர் பேசினார் ஈசன் மாறுவான். நித்திய தேவனின் ஜீவ வார்த்தையே, நித்திய தேவனின் ஜீவ வார்த்தையே, மனிதனை மாற்றும் மன்னவனே. என்னையும் மாற்றும் உம்மையை போல, என்னையும் மாற்றும் உம்மையை போல, தன்னையாள முடியாத மனிதனை மாற்ற, தன்னையாள முடியாத மனிதனை மாற்ற, தமையனாய் தரணியில் உதித்தவரே, தமையனாய் தரணியில் உதித்தவரே, மனிதனை மாற்றும் மன்னவனே. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். கொடூரனாய் வாழ்ந்த சவுலை மாற்றின இயேசுவினுடைய வார்த்தை, மனிதனுடைய சுபாவத்தை மாற்றக்கூடிய வல்லமையுள்ள இன்னொரு காரியத்தை குறித்து வேதத்திலே நான் வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். அப்பொழுது தேவனுடைய ஆவியானவர் உன்மேல் இறங்குவார், அப்பொழுது நீ வேறு மனுஷனாய் மாறுவாய். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கப்பா. மனிதனுடைய சுபாவங்களுக்கும் ஆவிகளுக்கும் ஏகப்பட்ட சம்பந்தம் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு மனிதன் எந்த ஆவியினால் ஆளப்படுகிறானோ, ஒரு மனிதன் எந்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறானோ, அதன் அடிப்படையில் தான் அவருடைய சுபாவங்களும் வெளியே வருகிறது. அல்லேலூயா. தூங்குற எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எங்க இருக்கிற இருப்பை பார்த்தாவே எங்களுக்கு தெரியும், ஆள் இங்கே இல்லை,
வேதம் சொல்லுகிறது, சாத்தான் யூதாசுக்குள் புகுந்தான். Satan entered into Judas Iscariot. சாத்தான் யூதாசுக்குள்ள புகுந்தவுடன் அவன் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சான். சொந்த குருவையே 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கிற ஒரு துணிகரம் அவனுக்குள் வந்து விட்டது. காரணம் என்ன? அவனுக்குள் ஒரு ஆவி உள்ளே போய்விட்டது. ஒரு மனிதன் எந்த ஆவியினால் ஆளப்படுகிறானோ அதன் அடிப்படையில் தான் அவருடைய சுபாவங்களும் வெளியே வருகிறது. சவுல், பழைய ஏற்பாட்டு சவுல், அவன் மேலே தேவனுடைய ஆவியானவர் இறங்கினார். அப்பொழுது அவன் வேறு மனுஷனாய் மாறினான். கைகளை தட்டி வேறு மனுஷனாய் மாறினான் என்றால் அவனுடைய உருவத்தை ஆண்டவர் மாற்றல, அவனுடைய நிறத்தை ஆண்டவர் மாற்றல, அவனுடைய சுபாவத்தை மாற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. வேறு மனுஷனாய் மாறினா. வந்திருக்கிறேன் அன்பு தேவ பிள்ளையே, உன்னுடைய சுபாவத்தையும் மனிதனுடைய ஜென்ம சுபாவத்தையும் அழிக்கக்கூடிய, அவனுக்குள்ளது நல்ல திவ்ய சுபாவங்களை உருவாக்கக்கூடிய இரண்டாவது ஆயுதம் யார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். கைகளை தட்டி. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அவர் சுத்திகரிக்கிற ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை உள்ளே வரும் பொழுது அவனை சுத்திகரித்து அவனுக்குள் இருந்து நல்ல சுபாவங்களை, திவ்ய சுபாவங்களை வெளியே கொண்டு வருகிறார். நல்லவனாக வாழ வைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. ஆகவேதான் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு திருச்சபையில போய் நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பிரசங்கம் முடிச்ச உடனே ஒரு வாலிப பையன் ஓடி வந்தான். பரிசுத்த ஆவியை பெறலனா பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு பிரசங்கம் பண்ணீங்களே, அப்படி வசனம் இருக்கான்னு கேட்டான். அவன் அப்படி மேலையும் கீழையும் பார்த்தேன். அவன் ஆனா பொண்ணான்னு தெரியல, அவ்வளவு தூரம் முடி வளர்த்திருந்தான். கொயர்ல வேற நின்று பாடினான். அவனை பார்த்து நான் கேட்டேன், நீ பைபிள் படிச்சிருக்கியான்னு கேட்டேன். அப்படியே வெட்டி போட்ட ஆடு மாதிரி தலையை குனிஞ்சே நின்னான். எபேசியர் 4:30 மீட்கப்படும் நாளுக்கென்று, எல்லாரும் சொல்லுங்க, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதேன்னு இருக்கே, இந்த வசனத்துக்கு என்னப்பா அர்த்தம்னு கேட்டேன். தலையை குனிஞ்சிட்டு அப்படியே போயிட்டான். மீட்கப்படும் நாளுக்கென்று. மீட்கப்படும் நாள் என்றால் எது? ஒன்று இந்த உலகத்தை விட்டு நாம இயேசுவை சந்திக்க போகிற நாள், அல்லது இயேசு இந்த உலகத்துக்கு இறங்கி வந்து தம்முடைய ஜனத்தை தம்மோடு கூட அழைத்து கொண்டு போகிற அந்த நாள் தான் மீட்கப்படுகிற நாள். அந்த நாளுக்கென்று நம்மை முத்தரிக்கிறாராம். எப்படி? தம்முடைய ஆவியினால். கைகளை தட்டி. ஐயா, இந்த உலகத்தில் நீ வாழ்ந்தாலும் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நீ பரலோகத்துக்குரியவன் என்று உன்னை முத்தரிக்கிறார். வாயிலிருந்து ஒரு ஆமீன் கூட வராதா உங்களுக்கு? நீ இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நீ இந்த உலகத்துக்குரியவன் அல்லையா, நீ பரலோகத்துக்குரியவன் பூமியில் இருக்கும் போதே ஆவியினால் உன்னை முத்தரிச்சார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த ஆவி உனக்குள்ளே வரும் பொழுது உனக்குள் இருக்கிற தீமையான சுபாவங்களை அழித்து விடும். இந்த தந்தூரி எத்தனை பேர் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க? சாப்பிடாத மாதிரியே உட்கார்ந்துருப்பீங்கள. இந்த கடையில் எல்லாம் தந்தூரி என்னது, கோழியை தோலை உரிச்சு அதில் நல்ல மசாலா தடவி ஒரு கம்பியை என்ன செய்யும் உள்ள செருகி அந்த சூடு போகிற அந்த 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 மிஷினுக்குள்ள உள்ள வைப்பாங்க. இந்த கோழி அப்படியே என்ன செய்யும், அந்த மிஷினுக்குள்ள அந்த சூடா இருக்கும், அந்த என்ன செய்யும் சுத்திக்கிட்டே இருக்கும். சுத்த சுத்த என்ன ஆகும், அந்த வெப்ப காற்று பட்டு 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 அந்த அந்த அக்கினி பட்டு 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 என்ன செய்யும், அந்த கோழியில் இருக்கிற அந்த கொழுப்பு எல்லாம் என்ன செய்யும், உருகி அப்படியே கீழே விழுந்துடும்.
சாப்பிடாத மாதிரியே உட்கார்ந்துருக்கீங்களே. அப்படியே அந்த நெய் கீழே விழுத, உருகி கீழே விழுந்துரும். கடைசியில ஒரு தந்தூரி தந்தூரி கொண்டு வான்னு சொன்னா என்ன செய்யறா, போய் உள்ள போறான், அந்த கம்பியை வெளியே எடுத்து அந்த கோழியை எடுத்து என்ன செய்யறான், பாதி கோழியை கட் பண்ணி கொண்டு வந்து உன்கிட்ட கொடுத்துறான். அந்த கோழியில் என்ன கிடையாது, கொழுப்பு கிடையாது. ஏன்னா அந்த அக்குனிக்குள்ள வச்சு அந்த கொழுப்பை எல்லாம் என்ன செஞ்சிட்டா, அதெல்லாம் உருகி கீழே விழுந்துருச்சு. பரிசுத்த ஆவியானவரும் அப்படித்தான். ஒரு மனிதனை தேவனுடைய ஆவியானவர் ஆளுகை செய்யும் பொழுது உனக்குள் இருக்கிற வேண்டாத சுபாவங்களை எல்லாம் இந்த சுத்திகரிக்கிற ஆவியானவர் உன்னை எல்லாவற்றையும் அவரை விட்டு நீக்கி விட்டு உன்னை சுத்தவானாக மாற்றுகிறார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள, கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆகவேதான் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்க. ஆவியானவர் உனக்குள்ள வரும்போதுதான் உன் வாழ்க்கை மாறும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும். உன்னால முடியல, ஆவியான உனக்கு உதவி செய்வார். ஆண்டவரே, இந்த பாவத்தை என்னால விட முடியல, சிகரெட்டை விட முடியல, குடிய விட முடியல, கோபத்தை என்னால விட முடியல, தேவனுக்கு பிரியமில்லாத பாவ பழக்கத்தை விட முடியல, ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது சாக்கு சொல்லி ஆலயத்துக்கு போகாம எங்கேயோ போயிடுறேன், என்னை அறியாம ஏதோ ஒரு ஆவி என்னை தள்ளிட்டு போயிடுது, ஆண்டவரே இந்த சுபாவம் எல்லாம் என்னை விட்டு மாறியணும் ஐயா என்று சொல்லி ஆவியானவரே என்னை நிரப்பும் என்று கேட்பாயானால், இந்த ஆவியானவர் உனக்குள்ளே வருவதோடு மாத்திரமல்ல, உன்னை முத்தரிப்பதோடு மாத்திரமல்ல, உன்னுடைய சுபாவங்களையும் அழித்து உன்னை நல்லவனாய் வாழ வைப்பார். கைகளை தட்டி ஆண்டவரை துதிங்க பாப்போம். கைகளை தட்டி ஆண்டவரை துதிங்க பாப்போம். என கருமையான தேவனுடைய பிள்ளையே, மனுஷனுடைய சுபாவத்தை மாற்றக்கூடிய வேறொரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கும்படியாய் விரும்புகிறேன். நேரமாகிவிட்டது. மனுஷனுடைய சுபாவத்தை மாற்றக்கூடிய தேவனுடைய வார்த்தை, மனுஷனுடைய சுபாவத்தை மாற்றக்கூடிய தேவனுடைய ஆவியானவர். ஆகவேதான் இயேசு சொன்னார், tarry in Jerusalem, எருசலேமில் காத்திருங்கள். பிதாவானவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஆவியானவர் உங்கள் மேலே இறங்குவார். அவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்ன பலன்? பிசாசை எதிர்க்கக்கூடிய துணிச்சல், பொல்லாத பாவ பழக்க வழக்கங்களை எதிர்க்கக்கூடிய துணிச்சலை இந்த தேவனுடைய ஆவியான உனக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் பலத்தை கொடுப்பார், உன்னை சாட்சியாக எடுத்து நிறுத்துவார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. இந்த ராத்திரி என்ன அந்த ஆவியினாலே நிரப்பும் என்று கேட்போம். இதுவரை பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளாதவர்கள், ஆண்டவரே இந்த ஆவியினால் என்னை நிரப்பும், இந்த ஆவி எனக்கு தேவை. தேவ சமூகத்தில் இந்த ராத்திரி உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் ஆவியானவர் உன்னை மாற்றுவார், உன்னை பரலோக வாசியாக மாற்றி விடுவார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஆண்டவருக்கு மைமுண்டாவதாக. நேரம் அதிகமாகிறபடினால மூன்றாவதாக மனிதனுடைய சுபாவத்தை மாற்றக்கூடிய வேறொரு காரியத்தை குறித்து 1 யோவான் 1 அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒருவர் 7ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். 1 யோவான் 1 அதிகாரம் 7வது வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கைகளை தட்டி இயேசுவின் ரத்தத்திற்காக நல்ல கையை தட்டுங்களேன். நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நம்மை விட்டு நீக்குகிறது, நம்மை சுத்திகரிக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கப்பா. வேண்டாத சுபாவங்களை ஆண்டவருடைய ரத்தம் நம்மை கழுவுவதோடு வேண்டாத சுபாவங்களை நம்மை விட்டு நீக்குகிற ரத்தம். கைகளை தட்டி ஆண்டவரை துதிங்கள. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்தார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. There is no righteous, not even one.
There is no one doing good, not even one. எல்லா மனுஷரும் பாவம் செய்தார்கள். எல்லா மனிதரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்தார்கள். மனிதனுடைய பாவத்தை நீக்கும்படிக்கு இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கும்படிக்கு கிருபாதார பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்தார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாவம். அவர் சிந்தின அந்த ரத்தம் இயேசு தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கினது. அவர் சிந்தின அந்த ரத்தம் தேவனோடு நம்மை சமாதானம் உள்ளவர்களாய் மாற்றினது. அவர் சிந்தின அந்த இயேசுவின் ரத்தம் நம்மை பாவம் வர நம்மை கழுவி நம்மை சுத்தவானாய் மாற்றினது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாம் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் என்பதற்கு ஒரு அடையாளம் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். நாம் பாவம் மன்னிக்கப்பட்டது என்ன என்று எதை வைத்து நாம் சொல்ல முடியும்? இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவினவுடன் நமக்குள்ளே ஒரு புதிய இருதயத்தை கர்த்தர் சிருஷ்டிக்கிறார். எப்படிப்பட்ட இருதயம்? இதுவரை பாவமே செய்யாதது போல ஒரு இருதயத்தை ஆண்டவர் நமக்குள்ள வச்சிடுறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்களை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். கர்த்தர் என்னுடைய பாவத்தை மன்னிச்சாருங்கிறதுக்குள்ள அடையாளம் என்ன தெரியுமா? நான் பாவி அல்ல, நான் நீதிமான். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவன். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிறதுக்கு அடையாளம் என்ன? பாவமே செய்யாதது போல ஒரு இருதயத்தை நம்ம உள்ளத்துல வச்சிடுறாரு. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அந்த தைரியத்துல தாங்க அவர் சமூகத்துல நம்ம வந்து நிற்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவ சமூகத்துல வந்து நிற்கக்கூடிய அந்த தைரியத்தை இந்த ரத்தம் நமக்கு கொடுக்கிறது. கிருபாசனத்தண்டை கிட்டி சேர வைக்கிற தைரியத்தை நமக்குள்ளே உண்டாக்குகிறது. இன்றைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு உனக்காக ரத்தம் சிந்தினார். உன் பாவத்தை கழுவும்படிக்கு, உன்னை நல்லவனாய் மாற்றும்படிக்கு, உன்னை ஆண்டவருக்கு உகந்தவனாய் உன்னை மாற்றும்படிக்கு இயேசு தம்முடைய ரத்தத்தை உனக்காக சிலுவையிலே சிந்தினார். அந்த ரத்தம் உன்னை கழுவும். எவ்வளவு பெரிய பாவத்தை நீ செய்திருந்தாலும் பரவாயில்ல, இன்று இரவு அந்த ரத்தம் உன்னை மன்னிக்க வல்லமையுள்ள ரத்தமாக இருக்கிறது. இந்த ரத்தம் உன்னை மாற்றும். நீ யாருக்காய் கண்ணீர் வடிக்கிறாயோ அவர்களை மாற்றக்கூடிய வல்லமையுள்ள ஒரு ரத்தம் இந்த ராத்திரி நமக்காய் காத்து கொண்டிருக்கிறது. கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சன்னியாசி ஒருத்தர் இருந்தார். ஒரு 10 அடி தூரம் அப்படியே நடப்பார். திடீர்னு கீழே குனிஞ்சு தான் செருப்பை தானே கலத்து மண்டையை பட்டு பட்டு பட்டுன்னு அடிச்சுக்குவார். அப்புறம் மறுபடியும் செருப்பை மாட்டிட்டு அப்புறம் ஒரு 10 அடி தூரம் நடப்பார். மறுபடியும் கீழே குனிஞ்சு தன்னுடைய செருப்பை தானே கலத்து மண்டையை பட்டு பட்டு பட்டுன்னு அடிச்சுக்குவார். ஏன் சாமியார உங்க தலைய நீங்களே செருப்பை கொண்டு அடிச்சுக்கிறீங்க அப்படின்னா, சாமியார் சொல்றாரு, என் தலைக்குள்ள இருக்கிற இந்த பொல்லாத யோசனை, என் தலைக்குள்ள இருக்கிற இந்த பாவ சிந்தனை, இந்த துன்மார்க்க சிந்தனை, இதை நான் விட்டு ஒழியணும்னு நினைக்கிறேன், இதை விட்டு விடணும்னு நினைக்கிறேன். ஆனாலும் இந்த சிந்தை என்னை விட்டு போக மாட்டேங்குது. ஆகவேதான் செருப்பை கொண்டு நான் தலையை அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். செருப்பை கொண்டு தலையை அடிச்சதுனால சுபாவம் மாறிடும் அப்படின்னா, இன்னைக்கே திருநெல்வேலிக்கு போய் புது செருப்பா வாங்கிட்டு வந்து யார் யார் எல்லாம் சுபாவத்தை மாற்றணுமோ செருப்பில் அடிச்சா என்ன அடிச்சே மாத்திரலாம். இது செருப்பில் அடிச்சாலும் மாறாத சுபாவம். இயேசுவின் ரத்தம் உன்னை கழுவி உன்னை புதிய மனிதனாய் மாற்றும். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கப்பா. கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், குழந்தையின் தெய்வம் ஒன்று அப்படிம்போம். ஒரு நாளும் அது ஒன்றாக இருக்க முடியாது. பழமொழிக்கு வேணா அப்படி சொல்லிக்கலாம், குழந்தைய தெய்வம் ஒன்றுன்னு சொல்லிக்கலாம். ஒரு நாளும் குழந்தைய தெய்வம் ஒன்றாகவே முடியாது. காரணம் என்ன தெரியுமா? நம்ம குழந்தைய நம்ம கீழே இறக்கி விட்டுட்டு இன்னொருத்தவங்க குழந்தைய நீங்க தூக்கி நீங்க மடியில வச்சீங்கன்னா உங்க குழந்தை என்ன செய்யும்? பிள்ளைகளை பத்த மகராசிகளே சொல்லுங்க, நம்ம குழந்தை என்ன செய்யும்? என்னங்க செய்யும்? எதுக்கு அழுகுது? என்னைய கீழே இறக்கி விட்டுட்டு
அவனை தூக்கி மடியில வச்சுக்கிட்டாங்களே. சொல்லி கொடுக்குறீங்களா? இல்ல நர்சரி ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்களா? பொறாமை, கோபம் எப்படி இந்த 1.5 அடி இருக்கிற இந்த குழந்தைக்குள்ள எப்படி போகுது? ரத்தத்தின் வழியாக வந்த சம்பந்தம். ஆதி மனிதன் பாவம் செய்தான். அவனுடைய ரத்தத்தில் பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் பாவியாகவே இந்த உலகத்தில் பிறக்கிறது. நீ சொல்லி கொடுக்காமையே பாவ சுபாவம் அந்த குழந்தைக்குள்ளே வளர வளர அதற்குள்ளே வெளிப்பட ஆரம்பிக்கிறது. காரணம் என்ன? ஆதாம் பாவம் செய்த ஆதாமுடைய ரத்தத்தில் உருவான அந்த குழந்தை. மனிதனுடைய சுபாவத்தை மாற்ற வேண்டுமானால் இந்த ரத்தம் முதலாவது கழுவப்படணும். இது ஆதாமினுடைய ரத்தம் கழுவப்படணும். இந்த ரத்தத்தை மாற்றினால் ஒழிய ஒருவனும் சுத்தமானாய் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஒரு குழந்தையும் சுத்தமானாய் பிறக்க முடியாது. ஆகவேதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னான், துர்க்குணத்திலே நான் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இந்த குழந்தையினுடைய இந்த சரீரத்துக்குள் இந்த சுபாவங்கள் போவதற்கு காரணம் ஆதாமிலிருந்து உருவான அந்த ரத்தத்திலிருந்து உருவான இந்த குழந்தை. மனித வர்க்கம் பாவத்திலே தான் பிறக்கிறது. இந்த பாவத்தில் பிறந்த இந்த மனுஷனை மாற்ற வேண்டுமே ஆனால் இந்த ரத்தம் மாற்றப்படணும், இந்த ரத்தம் கழுவப்படணும். ஆகவேதான் இயேசு தம்முடைய ரத்தத்தையே சிந்தி நம்முடைய ரத்தத்தை ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பாவம் நிறைந்த ரத்தத்தை அவர் சுத்திகரித்து நம்மை பரிசுத்தவானாய் மாற்றுகிறார். ஒரே தரம் நமக்காக பலியிடப்பட்ட கிருபாதார பலியாக இயேசு நமக்காக ரத்தத்தை சிந்தினார். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பாப்போம். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி. Here comes the lamb of God which taketh away the sins of this world. உலகத்தினுடைய பாவங்களே சுமந்து தீர்க்கக்கூடிய தேவனுடைய ஆட்டுக்குட்டியாக இயேசு இந்த உலகத்திற்கு அவர் இறங்கி வந்தார். அவருடைய ரத்தம் இந்த ராத்திரி நம்மை கழுவுவதற்கு உண்மையும் சத்தியமும் உடையவராய் இருக்கிறார். இந்த ராத்திரி ஆண்டவரே என்னையும் கழுவும், என்னையும் மாற்றும், என்னுடைய சுபாவம் மாறணும். ஆண்டவரே நான் பரலோகத்துக்கு நான் தகுதியுடையவனாய் மாறணும், என்னையும் மாற்றும் என்று எத்தனை பேர் இந்த ராத்திரி உங்களை ஒப்புக் கொடுக்க போறீங்க? எல்லாரும் நாம் எழுந்து நிற்போமா? எல்லாம் நாம் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் ஆண்டவரே என்னை மாற்றுங்கப்பா. உங்க உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நீங்க என்னால் அந்த பாவ பழக்கத்தை விட முடியல ஐயா. தாய் தகப்பனுக்கு தெரியாம பாவத்துல நான் சிக்கிட்டு என்ன விடுதலையாக்க தெரியல அப்பா. எப்படி நான் விடுதலை ஆகிறது எனக்கு தெரியல. சுபாவத்தை மாற்ற வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு நான் அடிபணிகிறேன். நீங்க பேசுங்க ஆண்டவரே. நீர் பேசினால் சுபாவம் மாறும். ஆவியை என் மேல ஊற்றுங்க ஆண்டவரே. ரத்தத்தினால் என்னை கழுவுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த ராத்திரி என் பாவம் கழுவப்படணும், என் சுபாவம் என்னை விட்டு மாறணும், நான் நல்லவனா வாழ விரும்புகிறேன், நான் இயேசுவுக்காக வாழ விரும்புகிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்றவங்க உங்க கையை உயர்த்தி கண்களை மூடி உங்கள் கைகளை உயர்த்தி இயேசுவுக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? இயேசு இந்த ராத்திரி உடைய பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்க உண்மையுள்ளவராகி வந்திருக்கிறார். இந்த ராத்திரி உன்னை மாற்ற வந்திருக்கிறார். உன்னை தம் ஆவியினாலே அவர் முத்தரிக்கும்படி இயேசு இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க போறீங்க? உடைய ஆலயத்தை மதிக்காம நான் வாழ்ந்துட்டப்பா, உடைய வேதத்தை மதிக்காம வாழ்ந்துட்டு ஆண்டவரே, உடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுக்காம நான் வாழ்ந்துட்டு ஆண்டவரே, என்னை மாற்றுங்க அப்பா. ஒப்பு கொடுக்கிறவங்களை கைகளை உயர்த்தி ஆண்டவரே
என்னை ஒரு விஷயம் கழுவு, என்னை ஒரு விஷயம் ஆவியினால நிரப்பு. நீர் என்னோடு பேசுங்க ஆண்டவரே. உடைய வேதத்தை நான் மறக்க மாட்டேன். புதிய மனுஷனாய் மாற்றிடும் ஆவியே, புதிய கிருபைகளால் நிறைத்திடும் என்னையுமே. புதிய மனுஷனாய் மாற்றிடும் ஆவியே, புதிய கிருபைகளால் நிறைத்திடும் என்னையுமே. பலத்தாலும் அல்ல, ஞானத்தாலும் அல்ல, பலத்தாலும் அல்ல, ஞானத்தாலும் அல்ல, ஆவியினால் எல்லாம் ஆகும் என்றவரே, ஆவியினால் எல்லாம் ஆகும் என்றவரே. மனிதனை மாற்றும் வல்லவரே, என்னையும் மாற்றும். உம்மையை போல தன்னையாழ முடியாத மனிதனை மாற்ற, தன்னையாழ முடியாத மனிதனை மாற்ற, தமையனாய் தரணியில் உதித்தவரே, தமையனாய் தரணியில் உதித்தவரே. மனிதனை மாற்றும் மன்னவனே, நீதிமானாக்கும் பரிசுத்த ரத்தமே, நீக்கிடும் என் பாவ தோஷங்கள் அனைத்துமே. நீதிமானாக்கிடும் பரிசுத்த ரத்தமே, நீக்கிடும் என் பாவ தோஷங்கள் அனைத்துமே. ரத்தத்தால் கயவனை ஜெயித்து, ரத்தத்தால் கயவனை ஜெயித்து, உம்முடன் வாழ அருள் செய்யும் தேவா, உம்முடன் வாழ அருள் செய்யும் தேவா. மனிதனை மாற்றும் மன்னவனே, என்னையும் மாற்றும். உம்மையை போல தன்னையாழ முடியாத மனிதனை மாற்ற, தன்னையாழ முடியாத மனிதனை மாற்ற, தமையனாய் தரணியில் உதித்தவரே, தமையனாய் தரணியில் உதித்தவரே. மனிதனை மாற்றும் மன்னவனே, என்னையும் மாற்றும். உம்மையை போல என்னையும் மாற்றும், உம்மையை போல தன்னையாழ முடியாத மனிதனை மாற்ற, தன்னையாழ முடியாத மனிதனை மாற்ற, தமையனாய் தரணியில் உதித்தவரே, தமையனாய் தரணியில் உதித்தவரே. மனிதனை மாற்றும் மன்னவனே. எல்லா நாமங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்ட எங்கள் தேவகுமாரனே, மனிதனை மாற்றும்படிக்கு இறங்கி வந்த வார்த்தையானவரே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இன்று இரவும் தங்களுடைய வாழ்வு மாறணும், தங்கள் குடும்பத்தார் வாழ்வுகை மாறணும் என்று சொல்லி யார் யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்தார்களோ அவருடைய வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. பாவங்களை மன்னித்தரலும், ஆவியினால நிரப்பும். ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் உமக்கு உகந்தவர்களாய், உமக்கு பிரியமானவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொருவருக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. இந்த ஊழியங்களை கர்த்தர் தொடர்ந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே.